தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு இதே நாளில் திமுக 7வது முறையாக ஆட்சி அமைத்தது என்பதே தலைப்புச் செய்தியாக இருக்க வேண்டுமென தொண்டர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு ஆதரவு அலையே அதிகமாக வீசுவதாகவும் அது வெளியே தெரியாமல் மறைக்க, திசை திருப்ப சிலர் நினைக்கிறார்கள் என்றும் கூறினார். தடம் மாறாத கொள்கை கூட்டம் நாம் என குறிப்பிட்ட அவர், அதனால்தான் எந்த கோமாளி கூட்டத்தாரும் நம்மை வெல்ல முடியவில்லை என்று தெரிவித்தார். அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் என்ன மாதிரி தலைப்பு செய்தி வந்திருக்கும்னா, 7வது முறையாக திமுக ஆட்சி அமைத்தது, கழக கூட்டணி வரலாறு காணாத வெற்றியை பெற்றது, ஸ்டாலின் தலைமையில் 2வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி தொடர்கிறது. இதுதான் தலைப்பு செய்தியாக இருக்கணும். கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு ஆணவ குரல் சொல்றவன்ல. எந்த காலத்திலையும் எனக்கு ஆணவமோ மமதையோ வராது. என்னை பொறுத்தவரையில் பணிவுதான் தலைமை பண்பின் அடையாளம். சொல்லை விட செயலே பெரிது. வரலாறு காணாத வெற்றியை நாம் பதிவு செய்வோம்னு நான் சொல்றது உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான். உங்க மேல மட்டும் இல்ல, இந்த பொதுக்குழுவுக்கு வராத இரவு பகல் பார்க்காம, வெயில் மழை பார்க்காம, தனக்கு என்ன பயன் பார்க்காம உழைக்கிற கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளை நம்பித்தான் சொல்லுகிறேன். தொடர்ந்து பேசிய அவர், திமுகவின் தொடர் வெற்றிக்கு கூட்டணியும் காரணம் என்று கூறினார். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு கூட்டணி இத்தனை தேர்தல்களுக்கு தொடர்ந்ததாக வரலாறு இல்லை என்று குறிப்பிட்ட ஸ்டாலின், அதிமுகவும் பாஜகவும் திமுக கூட்டணியை உடைக்க நினைத்ததாக குற்றம் சாட்டினார். நம்ம வெற்றி கூட்டணி வலுவா தொடர்ந்ததுன்னா அதுக்கு காரணம் நம்ம கூட்டணி தோழர்களை நாம் மதித்து செயல்படுறோம். நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட நான் எப்படி நட்போடும் பாச உணர்வோடு பழகுகிறேனோ, நீங்களும் அதே உணர்வோடு கூட்டணி கட்சியோடு சேர்ந்து செயலாற்றணும். சில இடங்களில் முரண்பாடுகள் இருக்கலாம், இருந்தாலும் பேசி விட்டு கொடுத்து பணியாற்றணும். அப்போதான் நம்ம வெற்றி பயணத்தை தொடர முடியும். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன நினைச்சார்? நம்ம கூட்டணி உடையும் பிரியும் நினைச்சார். அதுக்காக என்னென்ன கதைகள் எல்லாம் உருவாக்கினார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட பிரிஞ்சு அது ஒரு நாடகம் நடத்தினார். என்ன காரணம்? நம்ம கூட்டணி அதெல்லாம் உடையும்னு நினைச்சாரு. ஆனா அவங்களோட எண்ணம் ஈடேறல. அதனால்தான் இப்போ டெல்லிக்கு போய் பல கால்கள் மாறி மாறி போய் அமித்ஷாவை சந்திச்சு மீண்டும் பாஜக கிட்ட சரணடைஞ்சுக்கிட்டு இருக்காரு. பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டு மக்களை அனைத்து வகையிலும் பிளவுபடுத்துவார்கள் என்று கூறிய மு.க.ஸ்டாலின், கடந்த 4 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கும் வளர்ச்சியை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்று திமுகவினரை வலியுறுத்தினார். புதிதாக சிலர் நாங்கள்தான் மாற்று என்று இளைஞர்களை ஏமாற்ற வருவதாகவும் அவர்களுக்கும் பதிலடி தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஒட்டுமொத்தமா பாஜகவோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டையும் பாஜக கண்ட்ரோலுக்கு கொண்டு போகத்தான் பழனிசாமி துடிக்கிறார். அதனாலதான் அமித்ஷா இங்க அடிக்கடி வர்றாரு. நான் ஏற்கனவே சொன்னதுதான், மீண்டும் உறுதியோடு சொல்றேன், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இதை மக்கள் கிட்ட நாம எடுத்துக்கிட்டு போகணும். பாஜக கூட்டணி ஆட்சி வந்தா தமிழ்நாட்டை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லணும். மத கலவரங்களை உண்டு பண்ணுவாங்க, சாதி கலவரங்களை தூண்டுவாங்க, மக்களை எல்லா வகையிலும் பிளவுபடுத்துவாங்க, நம்ம பசங்களை படிக்க விட மாட்டாங்க, பிற்போக்குத்தனங்கள் எல்லாம் அதில் நம்மளை மூழ்கடிப்பாங்க, தொழில் வளர்ச்சி இருக்காது, இந்தி மொழி திணிப்பு பண்பாட்டு திணிப்பு செஞ்சு தமிழ்நாட்டில் தனித்துவத்தை அழிச்சிடுவாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். திமுக பொதுக்குழு முடிந்து கட்சியின் சக நிர்வாகிகளோடு அமர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதிய உணவு உண்டார். மதுரையே குலுங்க பிரம்மாண்டமாக நடந்த கூட்டத்தால் திமுகவினர் மகிழ்ச்சியில் உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.